எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி முட்டை பப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு புது விதமான மெத்தடில். இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம கடையில் வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரியே இருந்தது. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் நான் கொஞ்சமாக சுகர் எடுத்திருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னா அந்த டேஸ்ட்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான். நான் இன்றைக்கி 3 முட்டையில் 6 பப்ஸ் செய்ய போகிறேன். அதுக்கு இந்த 1.25 கப்பு அளவு மாவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. நான் 3 முட்டை தான் செய்ய போகிறேன், அதனால் இந்த அளவு எனக்கு மாவு போதும். டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இது சால்ட்டும் சுகரும் நல்லா மாவில் மிக்ஸ் ஆகிறதுக்கு முதல்ல ரஃபாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க 3ஐயும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவுக்கு அடுத்த லெவலில் மாவை பிசைஞ்சிக்கோங்க. அப்பப்போ தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. மொத்தமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்க அப்படின்னா தண்ணி எக்ஸ்ட்ரா ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்பப்போ பிசைஞ்சிக்கோங்க. பரோட்டா மாவு கடையில் பிசைஞ்சு வச்சுருப்பாங்கல்ல, அதை பார்த்துருப்பீங்கள, அந்த மாதிரி நம்ம மாவு பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இப்போ லைட்டாக பிசைஞ்சிட்டு அப்படியே ஒரு அரை மணி நேரம் இதை நம்ம ஊற வைக்கணும். ஆயில் ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் தான் இந்த மாவை நம்ம திரட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பப்ஸுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம். அது வரைக்கும் இந்த மாவை அப்படியே இருக்கட்டும். ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம 6 பப்ஸு சேர்ப்புறோம். 3 வெங்காயம் கரெக்டாக இருக்கும். நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை நான் சேர்த்துட்டேன். இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வதங்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மசாலா ரெடி ஆகிடுச்சு. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இறக்கிடலாம். இப்போ ஒரு சப்பாத்தி கல்லில் மாவு பரப்பிட்டு மாவை அதில் வச்சு நம்ம திரட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு இப்படி ரஃபாக திரட்டிட்டு சப்பாத்தி கட்ட அளவுக்கு ஃபுல் அளவுக்கு அந்த மாவை நல்லா திரட்டணும். திரட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டு இதை 4 மடிப்பாக மடித்து மறுபடியும் திரட்டி அந்த ப்ராசஸ் பண்ணணும். இந்த வீடியோவில் நான் செய்கிறேன் இல்லையா, இதை மாதிரி ஒரு 5 டைம் இந்த மாவை நீங்கள் பண்ணணும். அது ஃபுல்லாக சப்பாத்தி கட்டை ஃபுல்லாக மாவை தேய்ச்சி பண்ணணும்னு தேவை கிடையாது. சின்ன சின்னதாக மாவை திரட்டி அது அப்பப்போ பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பண்ணினாவே போதும். இதை 4ஆக மடித்து நம்ம திரட்ட போகிறோம். இப்படி மடிச்சுக்கோங்க, 4ஆக மடிச்சுக்கோங்க. இப்போ சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சிக்கோங்க. இது ரொம்ப பெருசாக தேய்க்கணும்னு தேவை கிடையாது. இப்படி பண்ணாவே போதும். மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். அந்த பப்ஸ் வாங்கும்போது நம்ம உள்ளே ஒரு லேயர் நல்லா சாஃப்டாக வந்திருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். மாவு நல்லா திரட்டி எடுத்தாச்சு. இப்போது நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 6 பப்ஸ்க்கு தேவையான அளவுக்கு இதை பீசஸாக போட்டு பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். இடையில 2 கோடு போட்டோம் அப்படின்னா பீசஸ் கிடச்சிரும். நம்ம அந்த மாவை எடுத்து ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணி பப்ஸ் ரெடி பண்ண வேண்டியதுதான். இந்த மாதிரி மாவை பிரித்து வச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு உடனே செஞ்சுருங்க. இல்லைனா ஃபேன் கடியில் அது மாவு இருந்துச்சு அப்படின்னா அது காஞ்சி போயிடும். இந்த மாதிரி மாவு தேய்ச்சி எடுத்து உடனே ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம உடனே இதில் ஸ்டஃபிங் வச்சிடலாம். இப்போ நான் எடுத்து தேய்ச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம பார்ட்டிஷன் பண்ணோம் இல்லையா, அதை கொஞ்சம் பெருசாக நான் தேய்ச்சி வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா,
அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பரப்பி விடுங்க. இப்போது நம்ம 3 முட்டை அவிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த முட்டையில் வந்து பாதியை கட் பண்ணி அதில் நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போது அந்த லாஸ்ட்டு முனையையும் இந்த லாஸ்ட் முனையும் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். இப்படி ஒட்டும் போது ஒட்டலை அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம பழைய மெத்தடு தான். கொஞ்சமாக மைதா மாவை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் இல்லையா, அதை எடுத்து ஒட்டணும் அப்படின்னா 2 எட்ஜும் நல்லா ஒட்டிக்கும். இடையில பிரிஞ்சு வராது, பாதி வெந்ததுக்கப்புறம் பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அப்படி நல்லா அந்த பேஸ்ட்டை வந்து தடவிட்டு இந்த எட்ஜையும் எடுத்து அது கூட ஒட்டி வச்சுருங்க. அதே மாதிரி 4 பக்கமும் நல்லா ஒட்டி வச்சுருங்க. அந்த பேஸ்ட்டில் ஒட்டினீங்கன்னா ஈஸியாக ஒட்டிக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு அதை வந்து அழுத்தி ஒட்டணும்னு தேவை கிடையாது. நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா பாதி வெந்துட்டு இருக்கும்போது அது பிரிஞ்சிடும். அதனால தான் இந்த பேஸ்ட் ரெடி பண்ணி நான் ஒட்டியிருக்கேன். இப்போ ஒன்று ரெடி பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொன்று நான் ரெடி பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அதே மாதிரி இன்னொரு பார்ட் எடுத்து அதை லேசாக தேய்ச்சிட்டு 1 ஸ்பூன் வந்து மசாலா வந்து அதில் வச்சுருக்கேன். அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பாதி முட்டையும் அதில் வச்சுருக்கேன். முட்டை வச்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பேஸ்ட் எடுத்து ரெண்டு சைடையும் நல்லா ஒட்டிட்டு 2 சைடையும் நல்லா ஓட்டிட்டு வைக்க போகிறோம். இதே மாதிரி மீதி இருக்க 2 முட்டைக்கும் பப்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். உங்கள் வீட்டில் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சே செஞ்சிடலாம். இதுக்கு வந்து 3 முட்டை, ஒரு 150 கிராம் மைதா மாவு இருந்தால் போதும். ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ லாக்டவுனில் உங்களால் போயிட்டு வெளியில் குழந்தைங்களுக்கு வந்து பிடிச்ச ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்க முடியாது. அவங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் உள்ள ஐட்டம்ஸ் வச்சு தான் நான் இதை வந்து செஞ்சுருக்கேன். இதுக்கு வந்து அவன் தேவை கிடையாது. அதே மாதிரி ப்ரெஷர் குக்கர்லேயும் நம்ம செய்ய போகிறது கிடையாது. நார்மலாக தோசைக்கல்லில் வச்சு தான் செய்ய போகிறோம். ஆமாம், தோசைக்கல்லில் வச்சு தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இதே மாதிரி நான் 6 பப்ஸையும் ரெடி பண்ணிட்டேன். பப்ஸை வந்து நம்ம தோசைக்கல்லில் வச்சு தான் பேக் பண்ண போகிறோம். டைரெக்டாக தோசைக்கல்லில் வச்சோம் அப்படின்னா வந்து அது அடி பிடிச்சிரும். அதுக்காக பட்டர் பேப்பர் வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து அது மேலே தான் இந்த பப்ஸை நம்ம வைக்க போகிறோம். இப்போ ஒரு தோசைக்கல்லில் எண்ணெயை தேய்ச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பட்டர் பேப்பர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா, ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நல்லா ஃபுல்லாக எண்ணெயை தடவிட்டு உங்கள் தோசைக்கல் அளவுக்கு வந்து அந்த பேப்பரை வந்து நறுக்கிக்கோங்க. இதுதான் பட்டர் பேப்பர். அது மேலே இந்த முட்டை பப்ஸை வந்து நம்ம வச்சிடணும். வச்சுட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வேகணும் ஒரு பக்கம். எல்லா பப்ஸையும் வந்து திருப்பி மறுபடியும் இன்னொரு பக்கம் வேகிறதுக்கு திருப்பி வைக்கணும். இப்படியே அடிக்கடி திருப்பி வைக்கணும். பட்டர் பேப்பர் வந்து எரிஞ்சு போகாது. இந்த மாதிரி லைட்டாக கருகி மட்டும் போயிருக்கும். இப்போ பாருங்கள், அதே மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி வச்சு அந்த இடத்துல நின்று வேக வச்சு எடுத்துக்கோங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை வந்து நம்ம சிம்மில் வச்சு தான் குக் பண்ணணும். ஏன்னா பட்டர் பேப்பர் மேலே வச்சுருக்கோம், அது கருகிடக்கூடாது. அதனால் பக்கத்துலேயே நின்று எல்லா பப்ஸையும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சிங்க அப்படின்னா, நீங்கள் மூடி கூட வேக வைக்கலாம். மூடி கொஞ்சம் 2 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து திருப்பி போட்டு வேக வைக்கணும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.